வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு நம்பிக்கை அளித்த இன்பதுரை ஜூலை 13ஆம் தேதி நல்லது நடக்கிறது. என்ன நம்பிக்கை அளித்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்ட விஷயங்களையும் பட்டியலிட வேண்டும். ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சியா வர வேண்டியது. எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களும் கோட்டை விட்டுட்டாரு. இப்பொழுதும் அப்படிதான் கோட்டை விட்டு கொண்டு இருக்கின்றார். என்னெல்லாம் கோட்டை விடுறாரு அப்படின்ற விஷயத்த விரிவா பார்க்க போறேங்க. முதல்ல எல்லாரும் என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவிலிருந்து தவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே அணிதாவுகின்றார்கள். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அழகா குதிரை பேரமானது நடந்துகிட்டு இருக்குது, நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஆளுநர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இதற்கு இடையில அதிமுகவுடைய நம்பிக்கை குலைக்கும் விதமாக கே ரமேஷ் என்கின்றவர் தமிழகத்துல குதிரை பேரம் நடக்குதுங்க, தயவு செய்து தானாக முன் வந்து விசாரிக்க வேண்டும், இல்லை என்றால் எங்க வழக்கை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குதிரை பேரத்தை பற்றி விசாரிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் செயல்படுவது சரியில்லை, பெரும்பான்மை இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகின்றார்கள் அப்படின்னு கே ரமேஷ் அவர்கள் போய் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றார். உச்ச நீதிமன்றமானது போதிய ஆதாரங்கள் இல்லாம மனு தாக்கல் பண்ணா எப்படிதான் விசாரிக்கிறது? வெறுமனே சமூக வலைதளத்திலும் பத்திரிகைகளிலும் இல்ல சம்பந்தப்பட்ட கட்சி வைக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் இந்த வழக்கை விசாரிக்க முடியுமா? அதனால குதிரை பேரம் என்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஆதாரங்கள் வேணும். ஆதாரங்கள் இல்லாம எப்படி நாம விசாரிப்பது அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது கே ரமேஷ் அவர்கள் குதிரை பேரம் தொடர்பாக விசாரிக்க வேண்டிய போட்ட மனு திடீர்னு தள்ளுபடி ஆகுது. அதிமுகவுக்கு இருந்த வாய்ப்பு அவுட்டு. ஏன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஒரு இடத்துல முடக்கணும்னு வச்சுங்களேன், இல்ல அதிமுக எம்எல்ஏக்களை இழுப்பை தடுத்து நிறுத்தணும்னு வச்சுங்களேன், நீதிமன்றத்தில் வருகின்ற உத்தரவு தான் தடுத்து நிறுத்தும் என்று அதிமுகவை நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த குதிரை பேர வழக்கானது அதிரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டது. பிறகு ராம்குமார் ஆதித்தன் உயர் நீதிமன்றத்தை நாடுகின்றார். உயர் நீதிமன்றமானது அதிரடியாக அந்த மனுவையும் தள்ளுபடி பண்றாங்க. குதிரை பேரமா? நீ என்ன அந்த கட்சியில உறுப்பினரா இல்ல கொறடாவா? ஒரு தனிநபர் வந்து குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்னு ஒரு பொதுநல மனுவை போட முடியாது, அதனால இதை விசாரிக்க முடியாது அப்படின்னு ராம்குமார் ஆதித்யன் அவருடைய மனுவை அதிரடியாக தள்ளுபடி பண்றாங்க. அதிமுகவுக்கு 2வது சறுக்கல். ஆனா அதிமுக இந்த வழக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இல்லை. அதற்கு முன்பாகவே வந்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போயிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்க தொடுத்து இருக்கின்றார், ஆதாரங்களுடன் தொடுத்து இருக்கின்றார். நம்ம விஜயோ இல்ல அவங்க கட்சிக்காரங்களோ அதிமுக எம்எல்ஏ கிட்ட என்ன பேசினாங்க என்ற விஷயத்தெல்லாம் ஆதாரபூர்வமாக தொகுத்து சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்து இருக்கின்றார். இந்த குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்தணும், இந்த வழக்கை முறையா விசாரிக்கணும், அந்த கட்சி தண்டிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார். அந்த மனுவை இன்னும் உயர் நீதிமன்றமானது தள்ளுபடி செய்யல. ஜூலை 13ஆம் தேதி மறு விசாரணைக்கு வருகிறது. அதான் இன்பதுரை அவர்கள் வந்து அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள், என்னடா அது உச்ச நீதிமன்றம் போனோம் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்களே, உயர் நீதிமன்றம் போனோம் அங்கேயும் மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க நம்பிக்கை இழந்து பேசாதீங்க. அதெல்லாம் அதிமுக தொடுத்த வழக்கு அல்ல, நாம தொடுத்த வழக்கு. ஜூலை 13ஆம் தேதி விசாரணைக்கு வருது. 13ஆம் தேதிக்கு பிறகு இந்த தவேகா வந்து ஒட்டுமொத்தமாக ஆட்டம் காண போது, கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு இன்பதுரை அவர்கள் வந்து அதிமுகவினருக்கு நம்பிக்கை அளித்திருக்கின்றார்கள். அதிமுகவில் நிறைய பேர் சுயநலவாதிகள் இருக்கிறாங்க. அவங்க வாங்கின கடத்துக்காகவும் அவங்க மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குக்காகவும் அணிமாறுகின்றார்கள். நேற்று எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அணிமாறினார். அவர் மீது 31 வழக்குகள் இருக்குது. ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அதிமுக இருப்பாரு, எப்படி வழக்கை எதிர்கொள்வாரு, அவர் சொன்ன விஷயத்த நம்ம எல்லாம் பொது வெளியில கொண்டு போகவே முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டு போய் தவேகாவில் இணைந்திருக்கின்றார். கட்சிக்காக கடன் வாங்கி செலவு செய்து அந்த கடத்தை என்னால் அடைக்க முடியல, நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா ஏதாவது சம்பாதித்து அந்த கடனை அடைப்பேன், இல்லைன்னா நான் கடன்லயே முழுக வேண்டியதுதான். அதிமுக வெற்றி பெறுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பாதைக்கு கொண்டு போவாரா அப்படின்னு கடன் அதிகமாகி போச்சுப்பா, நான் வந்து கழகம் விட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பதவி சுகத்தை அனுபவித்தவர்களா இல்ல பணம் சம்பாதித்தவர்களா? ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 முறை அமைச்சரா இருந்தார், 4 முறைக்கு மேல எம்எல்ஏ இருந்தார், எத்தனை முறை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருப்பார். இப்படி பதவி இல்லாம 10 வருஷம் மட்டும்தான் இருந்திருக்கின்றார்.
அதுக்கு முன்பெல்லாம் ஒரு 30 வருஷம் தொடர்ந்து பதவியில தான் இருக்கார். எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு. அப்போ கட்சியை பயன்படுத்தி சம்பாதித்தது அதிகமா, கட்சிக்காக கடன் வாங்கி செலவு பண்ணது அதிகமா. இதனால எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்றதெல்லாம் யாரும் நம்ப முடியாது. அவங்க தொழில்கள் பாதிப்பு அடையும், நிறைய வழக்குகள் இருக்குது, அதுல இருந்து வெளியே வரணும். இப்போ சவுக்கு சங்கர் இருக்கான்னு வச்சுங்க, அவன் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். மு.க. ஸ்டாலின் அவர்களை திட்டணும். ஆனா ஒரு வார்த்தை கூட மு.க. ஸ்டாலின் திட்ட மாட்டான். ஒரு வார்த்தை கூட உதயநிதி ஸ்டாலின் திட்ட மாட்டான். அவன் அதாவது சவுக்கு சங்கர் திட்டுறது அத்தனையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளை தான் திட்டிட்டு இருப்பான். காவல்துறை ஆணையராக இருந்த இப்போ லஞ்ச ஒழிப்பு துறையில நியமிக்கப்பட்டிருக்கின்ற அருணை தான் திட்டிட்டு இருப்பான். அருண் என்ன பண்றான், யாரை நியமிக்கிறான், யார பதவி விட்டு எடுக்கிறான் அப்படின்னு அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றி தான் பேசியிருப்பான். திமுக பற்றி பேச மாட்டான். அதே மாதிரி தவேகாவுடைய குதிரை பேரத்தை பற்றி பேச மாட்டான். ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா எந்த ஒரு உறுதிமொழியும் இல்லாம எனக்கு அந்த கட்சி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானா முன் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போவாங்களா? அப்போ இன்டென்ஸ் இருக்குது, என்னவோ இன்டென்சிட்டி இருக்குது, உள்நோக்கம் இருக்குது. அப்போ அந்த உள்நோக்கத்தை பத்தி பேச வேணுமா இல்லையா? நேர்மையானவன் உண்மையானவனா இருந்தா. ஆனா இந்த சவுக்கு சங்கர் சொல்றான், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி அலங்கோலமான ஆட்சி. அந்த ஆட்சியை வீட்டுக்கு எப்போதும் அனுப்பியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருந்தாருன்னா. அதிமுக 2021 தோத்துது, கட்டுக்கோப்புடன் இருந்தது. பன்னீர்செல்வத்தினுடைய சலசலப்பு, டிடிவினுடைய சலசலப்பு, சசிகலாவுடைய சலசலப்பு, இதுக்கு பயந்தாரே அன்று திமுக வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சா டிடிவி தினகரன் எங்க இருப்பாரு, பன்னீர்செல்வம் எங்க இருப்பாரு, சசிகலா எங்க இருப்பாரு, அவங்க எல்லாம் இருக்கிற இடம் இல்லாம போயிருப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சியை உட்கட்சி பிரச்சனையாலே பயந்து திமுகவை விமர்சனம் பண்ணாம அப்படியே விட்டுட்டாரு. கடைசி 2 மாசம் மட்டும்தான் திமுக எதிராக களமாடினாரு. அதுக்கு தான் 47 தொகுதி வெற்றி பெற்றாரு. ஸோ 5 வருஷம் அமைதியா இருந்துட்டாரு. இல்லைன்னா திமுகவுடைய அலங்கோலத்தை அம்பலப்படுத்திருந்தாருன்னா இன்னைக்கு விஜய்லாம் வெற்றி பெற்றிருக்க மாட்டாரு, தவற விட்டுட்டாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றான். உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா தவற விட்டுட்டார் என்பது உண்மைதான். ஆனா இன்னைக்கு எம்எல்ஏக்கள் அணி அணியா போய் அடுத்த கட்சியில் இணைறாங்க தெரியுமா? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம் இல்லை. ஆனா இந்த அணி அணியா போய் இணைறாங்கல்ல, அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எத்தனையோ வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சது, அத்தனையும் தவற விட்டுட்டாரு. ஒண்ணுமில்ல, இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் எத்தனை வழக்குகள் பாருங்க, எத்தனை குற்றச்செயல்கள் பாருங்க, எத்தனை மோசடி பாருங்க, எத்தனை பாலியல் துன்புறுத்தல் பாருங்க, எத்தனை லஞ்ச ஊழல் புகார் பாருங்க. கிட்டத்தட்ட 38 நொடிகள் தான் இந்த தவேகாவுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருக்கின்ற முறைகேடுகள் ஓடுது. இத்தனை முறைகேடுகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்கணும்னு நான் சொல்லல. ஆனால் ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு தவேகா நிர்வாகி முறைகேடுல ஈடுபட்டு இருக்கான், பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான், போதைப் பொருள் வித்திருக்கிறான், கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கணும்? அந்தந்த மாவட்டத்துல இந்த நிர்வாகி இந்த மாதிரி தப்பு பண்ணி இருக்கிறான், அவனுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்குதோ இல்லையோ, மக்கள் முன்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தை எக்ஸ்போஸ் பண்ணும். தமிழக வெற்றி கழகமானது இந்த குற்றச்செயல்களுக்கு விளக்கம் அளிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குமா, இல்ல அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி உட்கார்ந்து இருக்குமா? அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டி இருக்கலாம் மாவட்டம் தோறும். அப்ப எடப்பாடி என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க தராத வேலையே இல்லை. முதலாவதாக விவசாயிகள் பிரச்சனை. நானும் ஒரு விவசாயி தான், புரியுதா? விவசாயி என்றாலே வந்து உலகத்துக்கு உணவிடுகின்றவன், அவனுடைய வாழ்க்கை தான் மிக முக்கியமானது. அதனால அவர்களுக்காக நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடிக்காக களத்தில் இறங்கி இருக்கணும். ஆனா மாவட்டந்தோறும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இந்த தவேக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டு பேரணி நடத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயியாக அதில் கலந்து கொண்டிருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த அரசாங்கமானது அடிபணிந்திருக்கும். விவசாயிகளுக்கு உரிய கடன் தொகையை தள்ளுபடியை பெற்று தந்திருந்த ஒரே தலைவன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சிருக்கும். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்றால் நம்ம வேலையை எப்போதும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது பாட்டுன்னு அது இருக்கட்டும்பா, புரியுதா? கட்சியில் இருக்கிறவன் இருந்தா இருக்கட்டும், போனா போட்டோம்பா. நம்ம பதவிக்காக ஆசைப்படலப்பா, எப்போதும் பதவியில நம்ம இருந்தோம், மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். அதனால பதவியை எதிர்பார்த்தோம் போயிட்டே இருக்கிறான். மக்களுக்கு சேவையாற்ற வந்த நானு உங்களுடன் நிக்கிறேன் அப்படின்னு விவசாயிகளுக்காக களத்துல நின்று இருந்தாருன்னா கடன் தள்ளுபடி முழுசா ஆயிருக்கும். எடப்பாடியே களத்துல இறங்கிட்டாரு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முழு கடன் தள்ளுபடியா இருக்கும். அந்த கிரெடிட் எடப்பாடி கிட்ட வந்து சேர்ந்திருக்கும். ரெண்டாவது, சட்டமன்றத்துல போயிட்டு
என்ன பண்றாரு? உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வருகின்றார் எடப்பாடி பழனிசாமி. அங்க உரிமை மீறல் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்? பாருங்க, சட்டமன்றத்துல உரிமை மீறல் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளவில்லை, நான் மக்கள் மன்றம் போகின்றேன். நீங்க என்ன ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தமிழகத்துடைய உரிமையை விட்டு கொடுக்குறீங்க, கேள்வி கேட்டா எனக்கு ஒன்னும் தெரியல சொல்றீங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேகதாது அணைக்கு ஆதரவாக நடுவர் மன்றம் அமைக்க சொல்றாங்கப்பா. நம்ம மேகதாது அணையை வேண்டாம்ங்கிறோம், ஆனா அவங்க மேகதாது அணை வேண்டுன்னு சொல்றாங்க, அதற்காக ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க சொல்றாங்க. அந்த நடுவர் மன்றம் மட்டும் அமைக்கப்பட்டால் கர்நாடகாக்காரன் சொல்றதை கேட்டு அணை கட்டலாமே அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த நடுவர் மன்றத்தை எதிர்த்து எங்க நீதிமன்றம் போனோமா? அதனால நம்மளுக்கு கர்நாடகாவில் மேகதாது அணை வேண்டாம் என்ற ஒரே புள்ளியில் நிக்கணும். மேகதாது அணை வேணுமா வேணாமா என்று பேசுறதுக்கு ஒரு நடுவர் மன்றமா? நம்ம பேசவே வேணாங்கிறோம், அந்த அணையே வேணாங்கிறோம். ஆனா இதை பற்றி நான் சட்டமன்றத்தில் வந்து சொன்னா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த உரிமை மீறல் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளல அப்படின்னு ஒன்றுக்காகவே வந்து மக்களிடம் போய் மாவட்டந்தோறும் பிரச்சாரம் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன். சத்தியமா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி பெயர் எங்கோ போயிருக்கும், நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கும், கட்சி விட்டு எவனும் போயிருக்க மாட்டான். இந்த கட்சியானது வெற்றி பெறுண்டா, கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு பெற்று விட்டதுடா, என் தலைவன் மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நிக்கிறான்டா, அவன் முன்னாடி முழுசா நிற்பான். இன்னைக்கு அரசியல் களத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாரு. பிரேமலதா விஜயகாந்த் என்னங்க செல்வாக்கு இருக்குது? அவங்க விருதாச்சலம் போறாங்க, தர்மபுரி போறாங்க, எதுக்கு போறாங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விருதாச்சலம் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு அம்மா உணவகத்துல சாப்பிட்டுட்டு நான் போய் ஆய்வு செய்தேன்னு சொல்றாங்க. நம்முடைய அன்புமணி ராமதாஸ் பாருங்க, அவரு திடீர்னு ஒரு மூமெண்ட் எடுக்கிறார். என்ன இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது மேகதாது வேண்டாம், காவேரியை காப்பாற்றுவோம் சொல்லிட்டு இயக்கத்தை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறார், வீடியோ வெளியிடுறாரு, அப்படின்லாம் காட்டுறாரு. என்னத்துக்கு காட்டுறாரு? எல்லாரும் அரசியல் ரீதியா காட்டும் போது காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டினா தமிழனுடைய வாழ்வாதாரம் காட்டுறாரு, எல்லாரும் ஒருங்கிணைக்கின்றார். மேகதாது அணை ஏன் வேணாங்கிறாரு, நடுவர் மன்றம் ஏன் வேணான்னு சொல்றாரு. சோ நம்ம அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அப்பா பிரச்சனை இல்லையா? என்னைக்காவது அப்பா பிரச்சனை பேசி முடங்கி இருந்தாரா? உச்சத்துல இருந்தது. திமுக காரன் டாக்டர் ராமதாஸுக்கு பணத்தை வாரி கொடுத்தான், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சி வேட்பாளரா போட்டான் அன்புமணி ராமதாஸை தோக்கடிக்கிறதுக்காக. ஆனா அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே இல்லை, களத்துல நின்றாரு, தொண்டர்களை போய் பார்த்தாரு, தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். அதனால டாக்டர் ராமதாஸுடைய பிரச்சாரம் எடுபடல. அதுக்கப்புறம் திமுக, இந்த உண்மையாவே சொல்றேன், திமுக நேத்து போதைப் பொருள் ஒழிப்புக்காக இல்ல அந்த அமைச்சருக்கு எதிராக போராடினாங்க தெரியுமா? அந்த போராட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தான் முன்னிறுத்திருக்க வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க தமிழக வெற்றி கழகமும் திமுக ஒண்ணுதாங்க. வெற்றி பெற்ற உடனே நேரடியா போய் ஸ்டாலினை சந்திக்கிறாருங்க விஜய். சந்தித்த உடனே கூட்டணி கட்சிகளை வந்து தவேகாவுக்கு ஆதரவளிக்க சொன்னாருங்க. அதனால திமுகவும் தவேகாவும் ஒண்ணுங்க, ரெண்டு பேருமே மக்கள் விரோத சக்திங்க. அவனுங்க போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் அதிகமா தமிழகத்துல புழங்க விட்டாங்கன்னா இந்த தமிழக அரசாங்கம் இப்ப இருக்க தவேக அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த தவறி விட்டதுங்க. அன்னைக்கு திமுகவில் ஜாபிரசாதிக்கு தாங்க 2000 கோடிக்கு போதைப் பொருளை வித்தான். அன்னைக்கு அந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்திருந்தா, கைது பண்ணி உள்ள போட்டிருந்தா, விசாரிச்சிருந்தா இன்னைக்கு தமிழகம் கெட்டு போயிருக்காங்க. சரி, இவனுங்க வந்தானுங்களே, இவனுங்க ஆட்சி கட்டில உட்காந்துருக்கானுங்களே, இவனுங்களாவது வந்து அந்த ஜாபர் சாதிக்க கைது பண்ணானுங்களா? அதாவது சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் சொல்லிட்டு யார் யாரே கைது பண்றாங்க, ஏன் ஜாபர் சாதிக்க கைது பண்ணக்கூடாது? அவன் தானே போதைப் பொருள் வித்தான்னு உறுதியாச்சு. அப்போ திமுகவும் தவேகாவும் ஒண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு 11 எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸுக்கு 5, அப்புறம் கம்யூனிஸ்ட் ஒரு 4, 9, அப்புறம் வந்து விசிகா ஒரு 2, 11, அப்புறம் ஒரு 2 இந்திய யூனியன் முஸ்லீம், கிட்டத்தட்ட 13 எம்எல்ஏ வந்து நம்ம யாரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த 13 எம்எல்ஏவையும் விஜய் அவர்கள் தட்டி தூக்கி இருக்கின்றார். அதை தடுத்து நிறுத்த முடியாத, கையாளாகாத ஒரு தலைவராகத்தான் ஸ்டாலின் இருக்கின்றார். கூட்டணி கட்சியும் தக்க வைத்துக் கொள்ள முடியல, ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்ட அந்த மக்களுடைய நம்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற முடியல, கூட்டணி கட்சியுடைய எம்எல்ஏக்களையும் தக்க வைத்துக் கொள்ள முடியல. இப்படி 15 எம்எல்ஏக்களை விட்டு கொடுத்து நீங்க தாவேக அரசாங்கமானது ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்குது. அதனால ஸ்டாலினால தான் இந்த சோபா மாடல் அரசு, இந்த குதிரை பார அரசு நடந்துகிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணி நாம மட்டும்தான் மாற்றம் பாருங்க, நம்ம தான் வலிமையான எதிரி. அதனால தான் நம்மளை வந்து அடிக்கும் விதமாக, நம்மளை ஒழிக்கும் விதமாக நம்ம எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, நம்ம கட்சிக்காரங்களை இழுக்கிறாங்க.
சோ திமுக மீது கை வைக்கலாம் இல்லையா? ஏன் கை வைக்கவில்லை? அதுக்கு காரணம் ரெண்டு பேரும் ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், இந்த அக்ரிமெண்ட் தான். ஆனா உண்மையான மாற்றம் யாருகிட்ட இருக்குது? அதிமுக கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு களத்துக்கு போக வேண்டிய எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் அதிமுக இருக்கக்கூடிய மகளிர் அணியை உசுப்பி விட்டு அந்த சரத்குமார் வந்து பதவி விலக வேண்டுங்க. அவ்வளவு பப்ளிக்கா போதைப் பொருளை போட்டுட்டு இருக்கிறான். ஊரே சொல்லுது, குழந்தை கூட தெரியுது. மாத்திரை நுணுக்கானா எப்படி? அதனால போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வராத தமிழக அரசாங்கத்தை கண்டித்து போதைப் பொருள் பயன்படுத்தின அந்த அமைச்சரை பதவி விலக சொல்லி தமிழ்நாடு முழுவதும் நாங்க போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு முதல்ல களத்துல குதிச்சிருக்க வேண்டும். திமுக போராட்டம் பண்ணா கூட உனக்கு என்னையா தகுதி இருக்குது? இங்க தஞ்சையில, ராமநாதபுரத்துல, திருவள்ளூர்ல, சேலத்துல என்று சொல்லிட்டு கஞ்சா வித்தவன், போதைப் பொருள் கடத்தனவெல்லாம் திமுக காரணம் இருந்தான். கடந்த காலத்துல நீங்களே கைது பண்ணீங்க. இப்படி போதைப் பொருளுக்கு உதவியா இருந்துட்டு நீங்க இன்னைக்கு போதைப் பொருள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தவேக எம்எல்ஏக்கு எதிராக போராடுறியா அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒரே தராசில் வச்சு ஒன்னு நாங்க தான் மாற்றம் என்று களத்துக்கு வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கண்ணுக்கு எட்டிய தொலைவு அவரை பார்க்கவே முடியல. விசிக தொல் திருமாவளவன் அவர்கள் களத்தில் இருக்காரா? ஏன் ஆந்திரா வரைக்கும் போய் விசிக கிளையை திறந்துட்டு வரார். IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக கரிவேல மரத்தை அகற்றன்னு சொல்லிட்டு அங்க சுத்திட்டு இருக்கின்றார். ஸோ மொத்தமாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஆக்டிவா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கின்றார். அதனால வாய்ப்புகள் வந்தது, தவற விட்டாரு. தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிக்கை இழந்தார்கள். உண்மையை தான் சொல்றேன். இதுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் நம்பிக்கை இழந்தார்கள். இப்ப தொண்டர்களும் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்த கட்சி பக்கம் நகருவதற்குள்ளாக விழித்துக் கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறார்ன்றது பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.